முதலா கட்டுறோம் ஒரு கல்யாணத்தை. நீ கட்டுறாடா, நான் பார்த்து திரிக்க போறேன். உனக்கும் கட்டி தருவேன், நீ யோசிக்க. சரியா? எப்படி புள்ள உனக்கு பார்க்கணும்? குண்டு புள்ளையா, வெள்ளை புள்ளையா, கருப்பு புள்ளையா? அது போற பக்கம் பார்த்தா பொம்பளை புள்ள இருந்தாலே போதும். பொம்பளை புள்ளட்டு பேர் இருந்தா போதும். விலை இதை போட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் ஹலோ சொல்லு. வெல்கம் சார். வெல்கம் சார். நல்லா இருக்கேன். கம் டு மை வேர்ல்ட். இல்ல அவர் வேர்ல்ட். பாப்போமா உங்களோட கடைக்கு வந்து கோட் போட்ட ராசியை பொண்ணு கிடைக்குதா இல்லையாண்டு. என்னடா இப்ப 12 வயசுலயே பேசி வைக்கிறாங்க. பாத்துமா இப்படி வைக்கிறல்ல, இப்படி வைக்கணும். இப்படி நடந்து வாங்க. நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் கட் பண்ணி ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. வானவில ஓட்டு. கைஸ் இன்றைக்கு வந்து முதலாவது நாள் 2வது நாள், அதாவது கல்யாண காட்டு வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்க. பிறகு வீட்டுக்கு இது என்னது சாமான் வந்து எடுத்தது அவசரமாக வந்து கட்டிலும் இது வந்து வாங்கின பார்த்தீங்க. இன்றைக்கு எத்தனை நாள்? இன்றைக்கு எத்தனாம் தேதி? 26. இன்றைக்கு இன்று 26. இன்றைக்கு 26ன்னு சொன்னால் நாளைக்கு 27. நாளைக்கு திங்கட்கிழமை 27. நாளைக்கு தான் கடைசி நாள். போகடா, நாளைக்கு தான் கடைசி நாளை. நாளைக்கு லாஸ்ட் டே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நாளண்டைக்கு வந்து கல்யாணம். எங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வேலையும் நம்ம வந்து நான் பவிச்சரன் ஜெரோம் எல்லாரும் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சர்க்கிளாக வந்து இழுத்து போட்டு செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா நித்திரை இல்லை மக்கள், உண்மையாகவே நித்திரையே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு கோட் வந்து தைக்கத்தான் கொடுத்துருந்தோம். அந்த வகையில் கோட் கடையிலேருந்து எங்களுக்கு வந்து கோல் வந்து இருந்துச்சு, நீங்கள் ஒரு ஃபிட் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ கோட் கடைக்கு போகிறோம் ஃபிட் ஆன் பண்ணி பார்க்குறது. இனி அதில் வந்து எதுவும் லூஸாக இருந்து எதுவும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பிரச்சனை வந்து இருக்கும்னு சொன்னால் அதை அவங்க வந்து உடனே வந்து டெய்லர் பண்ணி அதை வந்து தருவாங்க. அப்போ கோட்டுக்குரிய காசு டோட்டலாக வந்து 35,000 ரூபா எடுக்கிறாங்க. எங்களோட கல்யாண கோட்டுக்குரிய காசு நாங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம்? நாங்கள் 10,000 காசு கொடுத்துருக்கோம். மிச்ச காசு வந்து கொடுக்கணும். இந்த இதுதான் வந்து கோட்கடை காட்டுங்க. இதுதான் கோட்கடை. இங்கே வந்து சகல விதமான கோட்டுகளும், அதாவது ரெண்ட்டுக்கும் வந்து அவங்க வந்து கோட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோட் வந்து ரெடிமேடாக தைச்சி கொடுக்குறாங்க. கோட் மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுங்க அந்த வித்தியாசமான உடுப்புகள், அதுக்கு என்ன பேர் சொல்கிற குருத்தா எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கு. இவங்களோட கண்டெக்ட் நம்பரே நான் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு குருத்தா எடுத்து வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கு. 2,500 ரூபா 3,000 தான்டா வாடகை. ஓ, சரியான விலை குறையுங்க. ஆனால் நல்ல தரமான சர்வீஸ் தான் அவங்களோட, சூப்பராக இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம், போயிட்டு பார்த்துட்டு ஃபிட் ஆன் பண்ணி பார்ப்போம். ரைட், இன்றைக்கு வந்து கடையில் ஒருத்தருமே இல்லை. இல்லாட்டி பழமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய க்ரௌடாக வந்து இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் இங்கே இல்லை கடையில். ஷர்ட் போட்டுட்டு வரல, இதுக்கு மேலே போட்டு பார்த்தா விளங்கு தானே. வயிற்று எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இடம் கலெக்ஷன் இது வந்து அவங்களோட போர்டு வந்து இதில் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்லுவாங்க. பஸ்ஸுங்க ஒயிட் கோட்டுங்க தான் இருக்குண்ணே. காட்டை தான் விட்டு போட்டு வந்துடுறேன் அவசரத்தில். கார்டு மிஸ் பண்ணிடுறேன். என்ன நம்பர் தெரியுதா உங்களுக்கு? என்ன நம்பர்? 20 மிஸ் பண்ணல, வீட்டை தான் இருக்கு. நான் இருக்கா மிஸ் பண்ணிட்டேன். அடினா இல்லையா கேட்ட நம்பர் சொன்ன சரியாங்க. ஷர்ட்லாம் இருக்குண்ணே. ஷூ பத்தியா? ஷூ ரெண்டு கொடுக்குறீங்களா?
ஆ என்ன மாதிரி ஷூ ஃப்ரெண்டுக்கு இருக்கிறத வாங்குவோம்டா. வாங்க வேணேன் அந்த கப் என்ன இந்த இதுக்கெல்லாம் இருப்போம் அது இருக்கு, போ இருக்கு, அந்த இதுல போடுற இதுல எல்லாம் இருக்கு. டை எடுத்தியா? டை எடுத்தாச்சு. இங்க ஒருத்தர் வர மாட்டாங்க போல. இல்ல ரெடி ஆயிட்டு எவ்வளோண்ணா வாடகை கோட்? 2500. அதாவது 2500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது 2500 கோட் 1500. 2500 இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் வந்து அவங்களோட ஷாப்ல வந்து இருக்கு. அதாவது 1 2 3 மாடியா 4 மாடியா 3 மாடிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வந்து போட்டு பார்த்து உங்களுக்கு அது வந்து உடம்புக்கு ஃபிட் ஒன் ஆகலைன்னு சொன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா உடனே தச்சு தருவாங்க. மேலுக்கும் பார்த்து ஸோ மேலே போயிட்டு நீ அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பார்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சுதந்திரமாக பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். கோட்லேயே நிறைய மாடல் இருக்குது பார்த்துட்டு உனக்குலங்க. யூரோப் ஸ்டைல் கோட் இருக்கான். பிறகு என்னெல்லாம் சொன்னான் லோயர் தாங்க ஆனல மறந்துட்டு மேலே போனீங்கன்னா போட்டோவில் கிட்டத்தில் வந்து டிஸ்பிளே நான் சேஞ்ச் பண்ணுறீங்க. அது கோட் வந்துட்டு கூடிட்டா அது போனீங்கன்னா மேலுக்கு அப்படியே நீங்கள் ஷோ பார்க்க மேலே போய் பார்ப்போம் போட்டு. லோயரைத்தான் கூப்பிடுறேன். லோயர் சன்கிளாஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க கையில. இதை பத்தியா ஸ்மார்ட்டான ஆனா அது எந்த சைஸுக்கு பட்டக்காது வச்சுட்டாண்ணே. ஜூம் பண்ணி பாரு. இப்படி ஜூம் பண்ணலாமா? ஜூம் இல்லையா? யூடியூப் அடிச்சு விடுவானே. இது எவ்வளோடா பவர்? ஒரு 3 லட்சம். இது நல்ல கலர். இந்த இருக்குது அதாவது 1200 300 வாங்கிக்கலாம். ட்ரௌசர் ஓகே. டேய் இங்க வாடா. டேய் வாங்கிட்ட. போடா இங்க வா. நீ அந்த யூரோப் கதையில கதை லோயர் மாதிரி. இல்ல அந்த கதையெல்லாம் அவனே போய் கதைக்கு போட்டாலும் மாட்டிட்டா. ஓகே, இது கொஞ்சம் லூஸா இருக்கு. பெல்ட் போட்டா சரியானே? டைட் பண்ணலாம். பெல்ட்டை போடுவோம் இப்படி இருக்கட்டும். டைட் பண்ணி எடுத்து சரி. இது என்ன சாமான்? பேஸ் கோட். அப்படின்னு என்னடா சிரிக்கா? சோப்பு கலர்ல இருந்தா கிறிஸ்மஸ் தானே. இதை போட்டோட கொஞ்சம் வயிறு இருக்குமே. காணி மணி ஃபிட் பண்ணியா? பெல்ட்டால பண்ணியா? வெள்ளை ஷர்ட் போட்டாங்களா? நான் சொல்றேன்ல, நான் நித்திர உள்ளேன்டி. எனக்கு எல்லாம் ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணத்துல எப்படி நிக்க போறியா? என்னடா ரவி போவா? டைட் பண்றோம். பெல்ட் ஒன்று டி-ஷர்ட் மடிக்கிறீங்க. ஸ்போர்ட் அது ட்ரவுசர் எடுத்துறோம். ட்ரவுசர் போடு. ஜரகை போடுறது. ஓகே,
என்ன ரசிக்க நம்மளோட போகிறேன் மிச்சி ஆ உள்ளுக்குள்ள ஒயிட் ஷர்ட் ஒயிட் சார் டை என்ன ரெட்டா டை வந்து மெரூன் தானே மெரூன்ல எடுப்பு இல்லை மெரூன் டை வாங்கிட்டேன்டா இருக்கா ஓ டை எடுத்துட்டு ஆனால் டை ஒன்று தாங்க சாம்பிள் போட்டு பார்க்கு ம் செட் பண்ணி காட்டுங்க. ஓகே என்னடா போட்டுக்கூடிய இதெல்லாம் செட் பண்ணுங்க. தேவையானது மட்டும் கொடுக்கணும். நிக்கல பெல்ட் போடுவாங்க. இது ஒன்று வச்சதான் நல்லா இருக்கு பாத்தீங்களா ஒன்று இப்பத்திய ஸ்டைல் எல்லாமே ஒரு பெல்ட் தான். ஒரு பட்டுனா இப்படி வச்சு என்னடா போடுறா கலட்டுறா கிட்டோன்னு பார்த்து முடியணும் இல்லை நல்ல டைம் எடுத்து இந்த இதுல இருந்து ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு கோட் சாட்டிஸ்ஃபைடா 100% கஸ்டமர் நான் இல்லாட்டி இப்படி வலிக்கிட்டு போயாது இதை மட்டும் போட்டுட்டு ட்ரவுசரை கட்டிட்டாங்க டை இதுல இருந்து கலட்டி எதில் இருக்கு இப்ப நார்மல் லூஸா இருக்கு டை பெல்ட்டை போட்டாருன்னு நினைக்கிறேன் ஓ இதுக்கு மேல இருக்குனாடா கஷ்டம். அப்புறம் கொஞ்சம் இதண்டாலும் ஆ செட் தேவை நீங்க இது வெள்ளை ஷர்ட் இந்த வெள்ளை செட் தேவை ஷூ அப்பம்மா ஷூ ஒன்று எடுத்து கொடுத்துட்டோம் பிளாக் தானே ஷைனிங் பிளாக் பிளாக் 44 எடிட்டிங்ல யாராவது நீங்க எடிட்டிங்ல எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க வேறு எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு அவங்க எடிட் பண்ணுவோம் போண்டா சும்மா தாவண்டா போட்டு வியாபனி வாக்காங்க இதை நேரத்தை தெரிஞ்சுக்கோ நீங்க ஷூ ஒன்று எடுத்து கூட போட்டு ஓ போடட்டும். வாங்க புதுசு எடுத்தா சரி. ஏற்பாடு செஞ்சு விடு சைஸ் தரேன் பாருங்க ஓகேயா இது நல்லா நல்லா இருக்கும். நான் இது போடுறேன் சொக்ஸ் போடணும். போடணும் ஒயிட் ஷர்ட் போட்டா ஒயிட் ஷர்ட் போடணும் போடணுமே கட்டுற மாதிரி மட்டும் இப்படி எடுங்க. அதில் ஷைனிங் இல்லை மெட்டாங்க மத்தான்ட்டு செட்டா ஷைனிங்கே லைட் சரி வாங்க நம்ம மேல போய் பார்ப்போம் பாப்பமே இருக்குண்ணா. இப்பயே வேர்க்கிறது வாங்குது கல்யாணத்தை எப்படி இருக்க போறோம் நிறைய அதைத்தான் நான் சொன்ன 2 ஷர்ட்டில் அடுத்து இது செய்யணும். இப்பயே இருக்கு ப்ரீ வெட்டிங்ன்றது தான் மச்சான். இந்த விஷயங்கள் பார்க்கல கல்யாணம் எடுத்து போகுதுடா அது கூட ஒரு கல்யாணம் கட்டத்தானே வேணும்ன்ற எங்க மச்சான் ஷூ மேலையா மேலேயால போகணும் இன்னும் ஓ ஷூ எங்க இங்கண்ணா எவ்வளோ கோட் எவ்வளோ இது சூப்பரா இருக்குல்ல இங்க இதெல்லாம் அப்படி இருக்கு இங்க இருக்குண்ணே. எங்கடா கீழே தான் இது போறா இது வாடகை கொடுக்குறது. இது புதுசு. இதெல்லாம் புதுசா இது புதுசு போட்டு பேர் இருக்காது 42 சரி வடிவா தான் இருக்கு ஆனா எல்லாத்தையும் போடல என்னடா அது பார்ட்டிக்கும் வெட்டிங் யாருக்கும் போடலாம். மற்றபடி எவ்வளோ இது 4500 நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே கீழே காட்டுறீங்களா இங்கே போந்துருமாடா போய்
என்ன வெட்டிங் நீங்க பார்ட்டி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், மற்றதுக்கு யூஸ் பண்ணி நல்லா போமண்ணே. ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் சரி வரா போட்டு ஃபீல்ட் ஒர்க் ஃபீல்ட் ஒர்க்குக்கு தேவையில்லைங்க. லோன் கலெக்ஷனுக்குலாம் போடலாண்ணே. கலந்து கையில் வந்து இது சாஃப்டா இருக்குண்ணே. சாஃப்டா இருக்குன்றனால சொல்றியா? இல்லை இது என்ன யூஸுக்கண்டா வெட்டிங் போடுறது ம் கட்டி இருக்குதான் வெட்டிங் பார்ட்டி இது போடலாம். மற்ற நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணே இல்லை போட்டால் எப்படியும் கலர் அதுக்கேற்ற மாதிரி தான் அடிச்சிருக்கீங்க. அதாவது பபா மாதிரி யூஸ் பண்ணணும்ன்றியா? நல்லா இருக்கு. எடுப்போம் நம்ம பேச ஒயிட் ஷர்ட் போட்டா ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடணும். பிளாக் ஷாக்ஸ் போடக்கூடாது. அது பேர் ஒயிட் போட்டா அதான் ஒயிட் தான் போடணும். அப்ப இந்த துண்டு மட்டும் தான் விளங்குமண்ணே. ஓ இந்த டாப் செக்ஷன் போடுங்க. இந்த சரி, துண்டு ஓ நல்லா இருக்கு. கட்டுற இது எடுங்க இல்லையா? இல்லை கட்டுற வேணாண்டா. வேணாமே. இது எடுப்போம். அப்ப எப்படி படி இருக்கான ஸ்டைலிஷா எப்படி எனக்கு இப்படியா? என்னடா நல்லா இருக்கா நம்ம இது மாதிரி கிறிஸ்மஸ் மாதிரி இதெல்லாம் மறைச்சிடும் வண்டியில உள்ள காண நல்லா இருக்கு. இது எடுப்பு பேஸ் கோட் உனக்கு பொறாமடா உனக்கு. ஷூ ஓகே தானே? ஓ. பேருக்குதுடா உனக்கு. நான் நீ போடணும் பொறுத்திட்டு நடந்து நானும் வரணும் ஓகேதுல. நல்லா இருக்கு. பாவன் கிட்டே வெக்கப்பட்டு நிக்கியா? நல்லா நீர கலவி பாத்துமா இப்படி வைக்கிறல்ல கால் இப்படி வைக்கணும். ரைட் இப்படி நடந்து வாங்க. நல்லா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் கட் பண்ணி ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. வானவில ரெண்டு ஓட்டு. சரி சரி இது ஓகே. சரியா? ஓகே. ஷூ இருக்கலையே? ஷூ இல்ல, ஷூ நல்ல லூஸா இருக்குடா. அப்பண்டா ஓகே. அப்ப இது எடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தரணுமா எங்களுக்கு? ஓ என்ன இது கோட்டெல்லாம் எடுக்கிறோம். ஷூ ஓகே. சாக்ஸ் வந்து நம்ம பிளாக் வாங்கிட்டோம்னே. பைட் வாங்க. பைட் வாங்குவோம். ஓகே. பெல்ட் இருக்கு. பெல்ட் இருக்கு. டை டைம் இருக்கு. சரியா? அது இது வாங்கணும். கப்ளிங் கப்ளிங் தாங்க. யூஸ் பண்ணி போட்டு சரியா? ஓகே. அப்படிங்கிற மற்ற பொக்கட்ஸ் கேலாம் அறிய மாட்டேன் அப்படின்னா அந்த பொக்கெட்டுக்குள்ள வைக்கிற. ஓ அது இல்ல ப்ரோ, அது மட்டும் அது டிஷ்யூ தானடா வைக்கிற. டிஷ்யூவா? வாங்க வாங்க வாங்க. அது இல்லடா, அது இமடி பக்கா மாப்பிள மாயின் இல்லை. நல்லா இருக்கு. ஓ கலட்டிக்கு இதை போட்டு ஆ வேருக்கு ஓண்டா அடிச்சு வச்சா இதாயிரும் டக்குனு. இல்லை இவங்க இதை போடணுமே. கோட்டா காருக்குள்ள டவல் டவல் ஒன்றும் இல்லைண்ணே இருக்கா? இல்லடா. பஸ் வந்துட்டு சாவண்டா ஷூவே யாருடா? அது என்னது கைத்துல வரியா போட்டு சூப்பரா இருக்குண்ணே. நல்லா இருக்குடா. நல்லா விலை ஆகுது. ஏடி 2000 தருவி நம்மளா கோட் 30,000 எடுத்தீங்க 20,000 என்ன கப்ளிங் எல்லாம் அடிக்கும். எவ்வளோ 2000 கோட்டை எங்கடா கோட்? இதா கோட் ஹை போட தேவையில்லடா. தேவையா? ஓ அது வெய் பேசாத எனக்கு. மாப்பிள்ள கல்யாணம் எடுத்துட்டு மாப்பிள்ளை கலை சர்ப்ரைஸ். அதாவது கல்யாணத்துல என்ன பார்க்கலாம் இல்லைங்க. ஷர்ட் பட்டன் நாங்கள் மறைச்சி தான் கொண்டு வருவோம். ஷர்ட் போடுங்க பட்டனும் இந்த சரியா நேரா போட்டு அந்த இதுவும் ஸ்ட்ரைட்டா வந்து நேரா நிக்கும். கையை வச்சு டைப் பண்ணிட்டு நீட்டானே அப்படியே நான் வீடியோ கால் எடுத்தேன்னு சொல்லுவீங்க தானே எனக்கு. விடுவா போட்டு தேடுங்க. அவனா நீ என்ன போட்டு ஒரு 12 மணிக்கு
நாளைக்கு தான் இனியே நான் அடிக்க மாட்டேன். நாளைக்கு தான் இனி அடிப்பேன். 12 மணிக்கு வர சரியா 11 மணிக்கு அடிச்சுன்னா அது டைம் அள்ளி கட்டிட்டு தான் அந்த அளவு இருக்கு. எங்கடா இருக்கு 29 மணி சரியா நீ எப்படி இருக்கு? ஒரு விஷயம் சரியா நீ ஷர்ட் அப்படி இந்த ஸ்ட்ரைட்டுக்கு போட்டீங்கன்னா தான் பேஸ் கோட்டும் ஜீன்ஸ் ஏத்து விளங்குதானே ஓ ஜீன்ஸ் எல்லாம் சரியா இருக்குல்ல இந்த பட்டன் சரியா இந்த ஸ்ட்ரைட்டா இதுல நிக்கிறோம் பட்டன் இருக்கு ஷர்ட் ஸ்ட்ரைட்டா சரியா பட்டன் தைக்கணும் ரெடியா குலஃபனிஞ்சி இப்படி இருக்கும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் இதை உயர்ந்துருக்கோம் கொஞ்சம் வந்துருக்கும் போட்டுட்டணும் மற்றது அந்த ஷர்ட்டை மண்ணதை பார்த்துவீங்க மதப்பா ஸ்ட்ரைட்டா வரும் டை அடிக்கப்படலாம் போடுறது முதல் ஷர்ட்டை போட்டு டையை போட்டு அதுக்கு கூட வச்சு போட்டு சரியா அதாவது டை வந்து இது உள்ளுக்குள்ள வருமானே உள்ளுக்கு போ டை உள்ளுக்கு போ ஷர்ட்டை போட்டு ஸ்ட்ரைட் தான் சரியா போட்டு டையை வந்து பட்டனுக்கு நேராக தானே வரும் வரக்குள்ள தான் டைப்பின் ஒன்று அடி ஓ டைப்பிங் டைப்பின் ஒன்று அடி உள்ள நீட்டாக நீங்கள் அங்கே அலைஞ்சு ஆடாமி தான் அடிக்கிறது அடுத்து அப்புறம் வெஸ்ட் கோட்டை போட்டு இதை போட்டு அடுத்த ஒயிட் பாக்கெட்ஸ் கேரண்ட் நீ அந்த இப்படி முக்கணும் வர்றது அது இருக்குதா உங்கள்கிட்ட இந்த ரோஸ் வந்து விற்கிது இல்லையா இது கொஞ்சம் லெவல் ஃப்ளவர் ஒன்று இருக்கீங்க அது இவங்கிட்டயே பின் மாதிரி இருக்கு உங்களோட எடுத்து வைக்கிறா உங்களோட காட்டுங்க அந்த ரோஸ் இது கட்டிக்கோ நல்லா இருக்கு துணியே எடுங்க. கொஞ்சம் இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி ஜீன்ஸ் மடியக்கூடாது அப்படி இல்லை எப்படி இருக்கணும் ஜீன்ஸ்கார மடியக்கூடாது இல்லை வந்து சொல்லக்கூடாது இப்படி அப்படி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டாரு ஏன்டா பெல்ட் டைட் பண்றது தெரியாது கோட்டோட ஓ ஓ மேடம் இருக்கக்குள்ள பட்டனை கழட்டி போட்டு ஓகே அப்படி செய்வோம் செயின் இல்லை என்ன இது கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்குமா அப்படி இருக்குமெண்டா ஸ்மார்ட்டா இருப்பா படிவா இருக்காது எனக்கு ஏதாவது உண்டு அது கீழே வந்து இவனுக்கு ஒரு அண்டர் ஸ்கர்ட் போட்டா இப்படி நான் அப்படியா எப்படி ஆடு ஆடுது பத்தியா கொஞ்சம் இக்கோணுண்டா இல்லாட்டி கொஞ்சம் வயிறு தெரியுது வந்து முடி ஓகே அடுத்த கல்யாணம் எனக்கு தான் அடுத்த கல்யாணம் எனக்கு தான் எப்படி பொம்பளை வாக்கல இன்னும் கல்யாணத்துல நான் பார்த்து ஒன்று செட் ஆகி மிங்கிள் ஆகிறேன்டா உண்மையா பக்கத்துல மனவரைய போட்டீங்கன்னா சரி மனவர அந்த வேட்டையாடு விளையாடுல நான் 5 நிமிஷத்துக்கு முதலே சொல்லியிருப்பேன் உடனே சொல்றேன்ட்டு அது மாதிரி உண்மையா நல்லா இருக்கு உனக்கு உண்மையாவா இதை போட்டுட்டோம் என் கல்யாணத்துக்கு இதையா இதை போட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் ஹலோ சொல்லு வெல்கம் சார் வெல்கம் சார் நல்லா இருக்கேன் கம் டு மை வேர்ல்ட் இல்ல அவர் வேர்ல்ட் கரெக்டா வெக்கையா கிடக்கு அவி இதுல இருக்கிற விஷயம் இதான் தனியா போட்டு தனியெல்லாம் காட்டல அது இது எப்படி பாய்ச்சிட்டேன் கழுவுது ட்ரை கிளீனிங் என்ன இது ட்ரை கிளீன் என்ன பண்ணணும் கழுவுனா எல்லாம் போயிருந்தேன் நம்ம எல்லாம் போயிடும் சர்வெக்சல் ரிங்ஸ் ஊற போட்டு போட்டு விட்டா சுத்துற ட்ரை கிளீனிங்ன்றது என்ன உண்மையாவே எனக்கு தெரியாது எப்படி அயன் பண்றா அந்த ஸ்டீமர்ல போட்டு செய்வாங்க இடத்துல எங்கனா பெட்டிகா இது உள்ளுக்குள்ள போறா குட்டி ஜங்ஷனா ஓ அங்க இருக்கா இது உள்ளுக்குள்ள வரதாடா இது வந்து மேல வேற போட்டு அது டபுள் இது சிங்கிள் சிங்கிள் என்ன நான் மெரூன் கலர் அடிக்கிறேன் இப்ப இல்ல அவர் என்ன அதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பொம்பளைன்னு ஃபிக்ஸ் ஆகலையா வெள்ளிவே இல்ல டேட் ஃபிக்ஸ் நீ கோட் செலக்ட் பண்ணிட்டா பாப்போமா உங்களோட கடைக்கு வந்து கோட் போட்ட ராசியை பொண்ணு கிடைக்குதா பொண்ணு கிடைக்குதா இல்லையாண்டு சரி அவ்வளோக்கு இதா இருக்கீங்க என்னடா இது இப்ப 12 வயசுலயே பேசி வைக்கிறாங்க அவ்வளவுக்கு காஃபி ப்ரௌனாடா
சூப்பர் இவரை செஞ்சு உண்மையா எனக்கு போட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டேன். இவனுக்கு காட்டு. சரி இருக்கட்டும். எனக்கு மனசுல இந்த இருக்கு. நான் ஒவ்வொரு தரமும் போட போட எனக்கு மனசுல சரியோதானே. நல்ல அடிப்பா கிறிஸ்மஸ் சிவப்பு கலர்ல இல்லையாடா? மெரூன் 2 ஏன் சும்மா பாடிக்க முடிங்க. மெரூன் ஃபுல் ம் வா போகும் கீழே. குளுத்தாண்டா குளத்துக்குள்ளவங்க வரணுமா இல்லை எவ்வளோத்துக்கு வரா? இல்ல 3 மாடல்ல சரவாணி இந்த அளவுக்கு வரும், அந்த இந்த அளவுக்கு வரும். ஜோஜ்பூரி எங்க போட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு போடுவாங்க. இதை விட்டு கீழே ரெண்டு வாப்பா இதுதான் வாப்பா கேஷுவல். இங்க பாருங்க இதுதான்டா உண்டு. நான் நண்டைக்கு வாடகை எடுக்கல கட்டினேன். ஜோஜ்பூரியா இது என்ன பேர்? அப்ப இது கேஷுவல் கோட்னு சொல்றீங்களா? இல்ல இது கேஷுவல் கோட் இல்ல, இது ஜோஜ்பூரி. நீ கேஷுவல் கோட் கேக்குறது அந்த எக்ஸ்ட்ரா கலர் வச்சு தான். இது உள்ளுக்குள்ள வரும்டா. இதைத்தானே அந்த இதுல இருந்து வெட்டிங் இது வடியா இருக்கு மீனா. வெட்டிங்களுக்கு வடியா இருக்கு மீனா. வெட்டிங் நம்ம இதுல வலிமா வெட்டிங் 2 அதுக்கு ஒரு போட்டோ எடுப்பாங்க. வலிமாக்கு இப்படி எடுப்பாங்க. வலிமாக்கு இப்படி எடுப்பாங்க. வலிமாக்கு இப்படி எடுப்பாங்க. மத்த சரவாணி எடுப்பாங்க. நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு எல்லாம் உண்டு. நமக்கு எல்லாத்தையும் கோட் தான். அனைத்தும் கோட். உங்களுக்கு சரியாய் போட்டு உங்களுக்கு செட்டியாய் பக்கா. இது அப்ப எவ்வளவு தருவீங்க? இதை போடும் எவ்வளோ பார்த்து தான் எடுக்கிறா இல்லையாண்டு பார்க்குறேன். உண்டா நம்மளோட சைஸ் தான். வடியாறு பாடு அதுக்கு அடியாருமா 8000 ஆத்திங்கன்னா அங்கே ஒரு அப்படி சொல்லலாமா பாப்பா? கல்யாணம் நடக்க போகுது. முதலா கட்டுறோம் ஒரு கல்யாணத்தை. நீ கட்டுறாடா, நான் பார்த்து திரிக்க போறேன். உனக்கும் கட்டி தருவேன், நீ யோசிக்க. சரியா? எப்படி புள்ள உனக்கு பார்க்கணும்? குண்டு புள்ளையா, வெள்ளை புள்ளையா, கருப்பு புள்ளையா? போற போக மத பொம்பளை புள்ள இருந்தாலே போதும். பொம்பளை புள்ளட்டு பேர் இருந்தா போதும். விலை நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குடா. நீ ஒரு ஜெமீன்தார் மாதிரி இருக்காவ. பாருங்க இவனை பாருங்க அப்படி இருக்கான். ஃப்ரண்ட் கேமரா ஆடுங்களேன் பாப்போம். நானே என்ன பாக்குறது கொஞ்சம். கைஸ் லாஸ்ட் டே இந்த வீடியோ வந்து இதோட வந்து என்ன சொல்றது, கல்யாண கண்டென்ட், அதாவது கல்யாணத்துக்கான ரெடி ஆகிற விஷயம் வந்து இந்த வீடியோவோட வந்து முடிய போகுது. அதாவது கோட் எடுத்துட்டோம். இனி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பெண்டிங் இருக்குது. தலைமுடி வந்து கட் பண்ணணும், எனக்குரிய மேக்கப் வந்து செய்யணும். அந்த வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. பட் வந்து இன்றைக்கி நான் கழிச்சு கொண்டு இருக்கிற டேட் வந்து 27ஆம் தேதி. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதி. 28ஆம் தேதி என்னுடைய வெட்டிங். ஸோ வந்து வீடியோ பார்க்குறார்கள் டைம் வந்து வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிளெஸிங் வந்து எனக்கு வந்து கட்டாயம் தேவை. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. அதாவது வெட்டிங்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்களோட வாழ்க்கையிலேயே முதலாக நடக்கிற ஒரு தருணம். அது ஒரு பெரிய ஒரு மெமரிஸ். இந்த எங்களுடைய கல்யாணத்தில் வந்து எந்த விதமான குறைகளும் வந்துடக்கூடாது. எல்லாமே வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லி வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய அந்த அன்பான விஷஸ் தான் எனக்கு வந்து தேவை. நாங்கள் 100 வருஷம் 1000 வருஷம் சந்தோஷமாக வந்து வாழ்கிறதுக்கு உங்களுடைய விஷஸ் தான் எங்களுக்கு தேவை. அதனால் உங்கள்கிட்ட வந்து அந்த விஷஸ் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வெட்டிங்கை வந்து உடனே என்னால் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து உடனே வந்து போஸ்ட் பண்ணி ஏழுமான்னு சொல்லி தெரியலை. இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் வந்து லீவ் விட்டாலும் நாளை அன்றைக்கு எங்களுடைய வெட்டிங் வீடியோ சும்மா வேறு லெவலாக ரெடியாகி யூடியூப்பில் வரும். நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களோட வெட்டிங் வீடியோ வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்களேன், நாங்கள் வந்து பார்க்குறக்கு விருப்பமாக இருக்கிறோம்னு சொல்லி. என்ன காரணம்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் நாங்கள் வந்து போக்குலேயே வந்து ஸ்பீக்கரில் வந்து பாட்டெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ வந்து அது சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் சாங்காக இருந்தாலும் சரி, யாரோட பாட்டையும் வந்து நாங்கள் வீடியோவாக எடுத்து யூடியூப் வழியாக வந்து அப்படி ஒரிஜினலாக போடையில் காப்பிரைட்ஸ் கண்டென்ட். அதாவது அப்படி போட்டாலும் ஒரு 1 ஹவர்லேயே இல்லாட்டி 2 ஹவர்ஸில் வந்து அந்த மியூசிக் எல்லாமே வந்து மியூட் பண்ணி விட்டுருவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே பார்க்குறாங்களுக்கு ஓகே. அதுக்கு பிறகு வந்து
ஃப்யூச்சரில் ஒரு இல்லாட்டி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறாங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிற சத்தம் வராது, பாட்டு சத்தம் வராது. அந்த பிரச்சனையால் தான் லைவ் வீடியோ எங்களை டெலிகாஸ்ட் பண்ண இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் வந்து உண்மையாகவே எனக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. உண்மையாக உங்களுக்கு லைவில் நான் காட்டணும்னு சொல்லி. ஏன்டா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய உறவுகள் வந்து நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து லீவை போட்டுட்டு வீட்டு வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அடுத்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இன்னும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வரணுமென்றதுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நானும் சடனாக வந்து சொன்னனால அவங்களால வந்து கொண்டே நாங்கள் போயிட்டு, இதுதான் விஷயம். ஸோ வந்து இந்த நேரத்தில் எல்லாரையும் வந்து நினைவு கூறேன். உங்களுடைய பிளெஸிங் வந்து எனக்கு கட்டாயம் தேவை. உங்களுடைய பிளெஸிங் வந்து பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்றாலும் வீடியோவில் மீட் பண்ணலான்றாலும் நாளன்றைக்கு சுட சுட வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன். பாய்.